இன்றைக்கி அப்படியே நம்மளோட தோட்டத்தில் மாங்காய் பறிக்கிற வீடியோ பார்க்கலாங்களா? இது என்ன வெரைட்டி மேங்கோன்னு எனக்கு தெரியாதுங்க. பட் இதுதான் பழைய காலத்தில் வச்சுருக்காங்க இந்த மேங்கோவை. இது ரொம்ப வருஷமாக காய்ச்சிட்ருக்குதுங்க. அது போக இப்போ ரீசெண்டாக நாங்கள் பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்ஸா அது இதுன்னு நாங்கள் ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வச்சதெல்லாம் நிறையா இருக்குங்க. பட் அதிகமான காய்ப்பு இருக்கிறது என்னமோ இதுதான். நாங்கள் சுத்தமாகவே எந்த வகையான பூச்சி மருந்தும் போடாததுனால பயங்கர பூச்சி, பயங்கர எறும்பு. பட் ஆர்கானிக்காக இருக்கும். அதனால இந்த ஆர்கானிக்குங்கிற வேர்டுக்காக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிருந்தப்போ பொறிக்கிறதுக்கு போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு என்னால் கொஞ்சம் தான் கையில் எட்டுற மாதிரி இருந்தது பொறிச்சேங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சன்னை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு எப்படியோ பொறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பசங்க என்ன தான் இப்போல்லாம் வளர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னும் அவங்களுக்கு வரமாட்டேங்குதுங்க. சரி, எந்நேரம் படிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையை அவங்கெல்லாம் செஞ்சு பழகட்டுமே அப்படின்னு தான் மாங்காய் பொறிக்கிற கூட்டிகிட்டு போயிட்டேங்க. நீங்கள்லாம் எப்படி உங்கள் மாமரத்தில் பூச்சி வராமல் தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது பூராமே அந்த செவ்வெரும்பு அதுதான் பயங்கர தாக்குதலாக இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ எடுத்தது வந்து எங்கள் வீட்டு குட்டி பாப்பாங்க, எல்கேஜி யூகேஜி போகிறா. அவள் எடுத்தங்காட்டி இது அவ்வளோ ப்ளர்டாக தான் வரும். ஏன்னா அதுக்கு மேலே அவளுக்கு எடுக்க தெரியாது இல்லைங்களா? அதனால் அவளுக்கு எப்படி ஒரு ஆங்கிள் கிடச்சதோ, அவள் என்ன தெரியுதோ, நாங்கள் 2 பேரும் எங்கே மூவ் ஆகிறோமோ அதை வச்சு அவள் எடுத்திருக்கா. ஸோ டோட்டலாக நானும் என் சன்னும் சேர்ந்து தோட்டத்தில் பொறிச்ச மாங்காய் வந்து இவ்வளோதாங்க. சரின்ட்டு இதை கொண்டு போய் நான் வச்சதுக்கப்புறம்